கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கண்களை மூடி தலைவை தாழ்த்தி நாம் ஒரு சிறிய ஜெபத்தை செய்து நாம் ஆரம்பிக்கலாம். ஜெபிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வானாதி வானங்களையும் பூமியையும் சமுத்திரங்களையும் சமுத்திரங்களில் இருக்கிறவைகளையும் உண்டாக்கின எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஜீவனுள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உம்முடைய ரகசியங்களையும் மறைப்பொருள்களையும் நாங்கள் ஆராய்ந்து படித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நீங்க வெளிப்படுத்துங்கப்பா. இன்னும் அறியப்படாத காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் பேசும்படி நாங்கள் கெஞ்சுகிறோம். ஆசீர்வதிப்பீராக. இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவ ஊழியர்களையும் அவருடைய குடும்பத்தாரையும் கருத்தில் கொடுக்கிறேன். ஆசீர்வதித்து நடத்துங்க. அடியனை மறைத்து தேவன் நீங்க வெளிப்படுத்தப்பா. எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஆண்டவரும் உலக ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவுக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் கடந்த நாட்கள்ல ஆதியாகமம் புஸ்தகத்தை குறித்து நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். ஆதியாகமம் முதலாவது அதிகாரத்துல முதலாவது வசனம் தொடங்கி இன்றைக்கு நாம் 25 வசனங்களை நாம் படித்திருக்கிறோம். நிச்சயமாய் கடந்த காலங்களில் நாம் படித்த பாடங்கள் உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு மீதம் இருக்கிற ஒரு 26வது வசனத்துல இருந்து 31வது வசனம் வரைக்கும் நாம் பார்க்க போறோம். இதுல நம்ம ரொம்ப டீப்பா போக போறது இல்லை. ஆனாலும் ஒரு சில புதிய தகவல்களை நான் கொடுக்க இருக்கிறேன். இந்த முதலாவது அதிகாரத்தை பொறுத்த வரைக்கும் முதலாவது அதிகாரம் மாத்திரம் இல்லை, ஆதியாகமம் புஸ்தகமே மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு புஸ்தகம். நம் அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான். இந்த ஆதியாகமம் புஸ்தகத்துல இருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் இந்த முதலாவது ஆதியாகமம் புஸ்தகம் வந்து பிரயாணப்படுகிறது, தொடர்போடு இருக்கிறது. வருங்காலங்கள்ல இந்த ஆதியாகமம் புஸ்தகத்தை குறித்து இன்னும் நாம் தெளிவாக படிக்க இருக்கிறோம். எப்படி படிக்கணும், 50 அதிகாரங்கள் இருக்கிறது. இந்த 50 அதிகாரங்களை எப்படி புரிந்து கொள்வது, முக்கியமான சம்பவங்கள் எல்லாவற்றையும் நாம் படிக்க இருக்கிறோம். இன்றைக்கு தேவன் மனிதனை தன்னுடைய சாயலாக சிருஷ்டித்தார் என்பதாக எழுதப்பட்டிருக்கிற வசனத்தை சற்று நேரம் நாம் தியானிக்க போகிறோம். ஒருவர் எடுத்து வாசிக்கும்படி நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். போன வகுப்புல ஆங்கில வேதாகமத்தையும் நீங்க கொஞ்சம் கம்பேர் பண்ணுங்க, படிங்க அப்படின்னு சொல்லி பாஸ்டர் சொல்லியிருந்தேன். கிளாடியஸ் பாஸ்டர் சொன்னாருன்னு நினைக்கிறேன். ஸோ அவர் சொன்ன விதமாக இந்த வகுப்புல இருந்து ஆங்கில வேதாகமத்தையும் நாம் படிக்க இருக்கிறோம். ஆங்கில வேதாகமத்தில் இருக்கிற அர்த்தங்களை தமிழ் வேதாகமத்தோடு நாம் ஒப்பிட்டு ஒரு சில விளக்கங்களை பார்ப்பதாக இருக்கிறோம். முதலாவது நான் ஆங்கில வேதாகமத்தை நான் படிக்கிறேன். என்னை தொடர்ந்து தமிழ் வேதாகமத்தை ஒருவர் படிக்கும்படி நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கான வசனம் 26வது வசனத்திலிருந்து ஆரம்பிக்கப்படுகிறது. முதலாவது அதிகாரத்துல 26வது வசனம். வசனம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னீங்கன்னா, then God said, let us make man in our image, according to our likeness, let them have dominion over the fish of the sea, over the birds of the air, and over the cattle, over all the earth, and over every creeping thing that creeps on the earth. அதாவது இந்த வசனத்துல 2 வார்த்தைகள் நமக்கு மிகவும் முக்கியமான வார்த்தைகளாக இருக்கிறது. ஒன்று இமேஜ் என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, இரண்டாவது லைக்னஸ். இமேஜ் அண்ட் லைக்னஸ், இந்த 2 வார்த்தையும் மிகவும் முக்கியமானது. இந்த 2 வார்த்தையும் மிகவும் ஆழமான அர்த்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த இமேஜ் என்கிற வார்த்தைக்கான விளக்கம் என்ன என்பதை நாம் பார்க்கலாம்.
ஒருவர் யாராவது சொல்ல முடியுமா இமேஜ் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? இமேஜ் எங்களை மாதிரி ஜஸ்ட் காப்பி. அதாவது ஒரு ஒரு உருவம் இருந்துச்சுன்னு சொன்னா அதுக்கு அதே மாதிரி இன்னொரு உருவம். எக்ஸாக்ட்லி, உருவம். எக்ஸாக்ட்லி சிஸ்டர். அதாவது உருவம் என்று சொல்லும் போது ஒரு பொருள் இருக்கிறது என்றால் அந்த பொருளுடைய அதே போல தோற்றத்தை உடைய இன்னொரு பொருள் என்பதாக புரிந்து கொள்ளலாம். உருவம் என்பதாக புரிந்து கொள்ள முடியும். ஒப்புமை, உருவம் என்பதுதான் சரியான ஒரு தமிழ் ஆக்கமாக இருக்கிறது. அப்படி பார்க்கும்போது ஒருவர் தயவாய் வாசிக்கும்படி கேட்டுக் கொள்கிறேன். 26வது வசனம். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆழக்கடவர்கள் என்றார். பாருங்க, சாயலாகவும் ரூபத்தின் படியையும் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. சாயல் என்றாலும் ரூபம் என்றாலும் கிட்டத்தட்ட ஒரே அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தைகளாக இருந்தாலும் கூட இதை நாம் இரண்டு விதமாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்னு இமேஜ் அண்ட் லைக்னஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. லைக்னஸ் என்று சொன்னால் லைக்னஸ் என்பதற்கான விளக்கத்தை யாராவது சொல்ல முடியுமா? பாஸ்டர், லைக்னஸ் இருக்கீங்களா? கேக்குதா பேசுறது? ஓம் பாஷா கேக்குது. கேக்குது பாஸ்டர், கேக்குது பாஸ்டர். லைக்னஸுக்கும் இமேஜுக்கும் இருக்கிற வித்தியாசத்தையும் லைக்னஸ் என்றால் என்ன என்று சொல்ல முடியுமா யாராவது ஒருவர்? லைக்னஸ் என்று சொன்னா பாஷர் ஒரு அதாவது ஒருவர் இருக்கிறாருன்னு சொன்னா அவரோட ஒத்து போற சில காரியங்கள், ஒத்து போற தன்மையை கொண்டதுதான் லைக்னஸ். ஆமா, ஒத்த தன்மை, ஒற்று போகிற தன்மை. இந்த லைக்னஸ் என்பதை நாம் எப்படி புரிந்து கொள்ளலாம் என்று சொன்னால், தேவனை போல குணங்களுடைய தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆகவே ஆதியிலே படைக்கப்பட்ட ஆதாமும் அன்பாக இருந்தார். அவருடைய குணநலன்கள் எல்லாம் எப்படிப்பட்டதா இருக்கிறதோ, அன்பானவர், இரக்கமுள்ளவர், கிருபை உள்ளவர், நீடிய பொறுமை உள்ளவர், சாந்தம் உள்ளவர், தயவு உள்ளவர், இப்படியாக தேவனுடைய குணநலன்கள் எல்லாவற்றையும் தேவன் மனிதர்களுக்குள் வைத்தார் என்பதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல இமேஜ் என்று சொல்லும் போது அவருடைய உருவத்தை ஒத்த உருவமாகவே மனிதனை இந்த மண்ணிலே எடுத்து தேவன் படைத்தார். இந்த வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது பன்மையில சொல்றார் நமது என்பதாக. அப்போ நமது என்று சொல்லும் போது தேவன் யாரை கூட்டி சேர்த்து சொல்லுகிறார் என்பது $1,000,000 கொஸ்டின். இதுல ஏஞ்சல்ஸ சேர்த்து கொள்றாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கான விளக்கத்தை நம்ம கொடுக்க முடியாது. ஏன்னா ஏஞ்சல்ஸ் தேவ தூதர்கள் எல்லாருமே ஆவியா இருக்கிறாங்க. அவர்களுக்கு ரூபம் கிடையாது, உருவம் கிடையாது. அவர்கள் தேவனை போலவும் கிடையாது. அவர்கள் பணிவிடை ஆவிகளா இருக்கிறார்கள் என்று வசனம் சொல்லுது. அவர்கள் எல்லாமே ஆவியா இருக்கிறாங்க. அப்போ நமது என்று தேவன் யாரை குறிப்பிட்டு சொல்லுகிறார் என்று பார்க்கும்போது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் என்பவர்களாக திரியேக திரித்துவ தேவனை
அங்க அவர் சொல்லுகிறார் என்பதாக புரிந்து கொள்ளலாம். அதே போல தேவன் தேவர்கள் என்று இருக்கிறார்கள் பரலோகத்துல. ஒரு சங்கீத பகுதியில சங்கீதக்காரர் பாடுகிறார், கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார் என்று பாடுகிறார். அப்போ தெரியாது, நாம் ஒரு யூகத்தின் அடிப்படையில இதற்கு முன்பாக ஆராய்ச்சி செய்த வேத வல்லுநர்கள் சொல்லுகிற காரியங்களின் அடிப்படையில நாம் புரிந்து கொள்ள வேண்டியதா இருக்கிறது. இந்த இடத்துல இந்த வசனத்தை நாம் யோபு புஸ்தகம் 38வது அதிகாரத்துல வருகிற வசனத்தோடு ஒப்பிட்டு நாம் பார்க்க முடியும். படிக்கலாமா? ஒருவர் படிக்க முடியுமா? வசனம் பாஸ்டர் 38:7. அப்பொழுது விடியற்காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவபுத்திரர் எல்லாரும் கெம்பீரித்தார்களே. ஆமென். சோ இந்த 26வது வசனம் நமது என்கிற இந்த வார்த்தையானது தேங்க்யூ சிஸ்டர் 38வது அதிகாரம் யோபு 7வது வசனத்தோடு சற்று ஒத்து போகிறதாக இருக்கிறது. இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம் தேவபுத்திரர். இது ஒரு பெரிய ஒரு டாபிக். நம்ம பிறகு நம்ம பார்ப்போம். இந்த வசனத்தை நான் எதற்கு மேற்கோள் காட்டினேன் என்று சொன்னால், தேவபுத்திரர் என்று வருகிறது. அப்போ பூமியை அஸ்திபாரப்படுத்துகிற போது, அதாவது பூமியை சிருஷ்டிக்கும் போது தேவன் தேவ புத்திரர்களை எல்லாம் கூட்டி சேர்த்து, அதே போல விடியற்காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி என்று சொன்னால் தேவ தூதர்கள் எல்லாம் பாடி ஆர்ப்பரித்து இந்த சிருஷ்டிப்பினுடைய காரியங்கள் நடைபெறுகிறதாக வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். ஆக நான் உங்களுக்கு விளக்கி சொல்ல விரும்புகிற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நமது என்கிற இந்த வார்த்தையானது தேவனையும் தேவனுடைய சாயலோடு இருக்கிற பரலோகத்தினுடைய சிருஷ்டிப்பு காரியங்களையும் ஒப்பிட்டு தேவன் சொல்லுகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதாக நான் உங்களுக்கு ஒரு விளக்கத்தை நான் கொடுக்க விரும்புகிறேன். அதே போல மனுஷனை தேவன் அவருடைய சாயலாகவே படைத்தாரு. எதற்காக படைத்தாரு, எதற்காக சிருஷ்டித்தாரு அப்படின்னு பார்க்கும்போது அதே வசனம் சொல்லுகிறது, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளுவதற்காக படைக்கப்படுகிறார்கள். யாரு? மனிதர்கள், ஆதாம். தேவன் முதல் ஆதாமை படைத்து அவரை அவருக்கு கொடுத்த முதல் பணி என்னன்னா மேனேஜ்மெண்ட். He was a manager. இந்த உலகம் என்கிற ஒரு கம்பெனில ஃபவுண்டர் தேவன், சிஓ, மேனேஜர் எல்லாமே யாருன்னு கேட்டீங்கன்னா ஆதாம். அவருடைய ரூல் என்ன, அவருடைய டியூட்டி என்ன, அவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, இந்த பூமியில படைக்கப்பட்டிருக்கிற எல்லா உயிருள்ள உயிரற்ற காரியங்களையும் தனக்கு கீழ்ப்படுத்தி அதை பராமரித்து அதை பாதுகாத்து கொண்டு நடக்கணும். இதுதான் ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட முதல் பணி. ஆக அவர் மேனேஜரா தான் தேவன் வச்சிருந்தார். ஓகே. அதன் பிறகு நடக்கிற சம்பவங்கள் அடுத்த வசனம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். இந்த வசனம் நமக்கு நல்ல தெள்ள தெளிவாக சொல்லுகிறது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண் மற்றும் ஆணுக்கு துணையாக பெண், இரண்டு மனித இனங்களை தான் தேவன் படைத்தார். மத்தேயு, மார்க்கு, லூக்கா வாசிக்கும் போது அவரிடத்துல ஆண்டவர் சொல்லுவாரு, இந்த அன்னகர்களை குறித்து
கொஸ்டின்ஸ் வரும்போது இந்த ஆதியாகமத்தினுடைய இந்த வசனத்தை வந்து ஆண்டவரே கோட் பண்ணி பேசுவார். சோ அந்த விஷயத்துக்குள்ள போகும்போது ஆண்டவரே அதற்கான விளக்கங்களையும் கொடுத்திருக்கிறாரு. பிறப்பால் அப்படி பிறக்கிறார்கள் என்று சொல்வாரு. சில பேர் வந்து அப்படி ஆக்கப்படுகிறார்கள் என்பதாக விளக்கத்தை கொடுப்பார். அப்போ தெள்ள தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஆணையும் பெண்ணையும் தான் தேவன் சிருஷ்டித்தார். மூன்றாவதாக ஒரு மனித இனத்தை தேவன் சிருஷ்டிக்கவில்லை. இந்த வசனத்தை நாம் அறிவியல் சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சி காரியங்களோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது அறிவியலாளர்கள் சொல்லுகிறார்கள், மனிதனுடைய இனமானது பைபிள் வந்து தெளிவா சொல்லுது, ஆண் பெண் அவ்வளவுதான், ரெண்டே இனம்தான், ஒரே வகையான மனுஷங்க தான். அது அவங்க எப்படி இருந்தாங்க, தேவனை போல இருந்தாங்க, தேவனுடைய சாயலோடு இருந்தாங்க, அவ்வளவுதான், சிம்பிள். ஆனா விஞ்ஞான ரீதியாக நம்ம பார்க்கும்போது பலவிதமான மனித இனங்கள் இருக்கிறது என்று சொல்லி விஞ்ஞானிகள் சொல்றாங்க. குரங்குல இருந்து மனிதன் வந்தான் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய தியரி இருக்கு, டார்வின் தியரி. ஆனா அந்த டார்வின் தியரி வந்து இன்னைக்கு வரைக்கும் நிரூபிக்கப்படவில்லை. இன்ஃபேக்ட் டார்வின் என்கிற சார்லஸ் டார்வின் என்கிற அந்த விஞ்ஞானி எனப்படுகிறவர், அவர் வந்து கிறிஸ்துவையும் எதிர்த்து அந்த பரிசுத்த வேதாகமம் என்பது பொய்யானது, இந்த பொய்யான இந்த புத்தகத்தை நான் விஞ்ஞான ரீதியாக பிழை என்று நான் நிரூபிக்கிறேன் என்று சொல்லிதான் அவர் பலவிதமான ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு, ஆனா கடைசியில எந்த ஒரு ஆராய்ச்சிக்கும் அவரால் வந்து ப்ரூஃப் காட்ட முடியல. இப்படியாக அவருடைய ஆராய்ச்சிகள், பலவிதமான ஆராய்ச்சிகள் இருக்கிறது. அவர் என்ன பண்ணாரு, அவரை பற்றி ஒரு விஷயம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், சார்லஸ் டார்வின் எந்த அளவுக்கு கிறிஸ்துவத்தையும் கிறிஸ்துவையும் எதிர்த்தாரோ அந்த அளவுக்கு கடைசி காலத்துல கிறிஸ்துவத்தை நேசிச்சாரு. அவருடைய வீட்டை வந்து ஜெப கூட்டங்களுக்கும் ஆராதனைகளுக்கும் அவர் வந்து கொடுத்தார் என்பதாக வரலாறு சொல்லுகிறது. இப்படியாக கிறிஸ்துவத்தை எதிர்க்கிறவர்கள் அவர்கள் யாரா இருந்தாலும் கர்த்தர் ஒரு கட்டத்துல அவர்களை வந்து மாற்றிடுவார். இது வந்து வரலாறு. நம்முடைய கையில இருக்கிற இந்த பரிசுத்த வேதாகமம் யோசிச்சு பாருங்க, ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க. மோசே வாழ்ந்த காலகட்டம் எப்போ? கிறிஸ்து பிறப்புக்கு முன்பாக, எத்தனையோ நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாக மோசே வாழ்ந்தார். மோசையோடு தேவன் முகமுகமாக பேசி அந்த சீனாய் மலையில அவர் சொல்லி மோசையை வந்து எழுதின புஸ்தகம் தான் இந்த ஆதியாகமம் புஸ்தகம். இந்த ஆதியாகம புஸ்தகம் இன்னைக்கு நம்ம கையில இருக்கு அப்படின்றதுனாலதான் நமக்கு ஒரு விசுவாசம் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல நாம் வாழுகிற இந்த உலகத்தினுடைய வரலாறை நாம் அறிந்து கொள்ள இந்த புத்தகம் மிகவும் பிரயோஜனமாய் இருக்கிறது. அப்போ பாருங்க, தேவன் எப்படி அவருடைய சிருஷ்டிப்பின் காரியங்களை எல்லாம் படைச்சிருக்கிறார் என்பதை வந்து அவ்வளவு அழகாக எழுதியும் கொடுத்திருக்கிறார். இந்த எழுதி கொடுக்கப்பட்ட இந்த புத்தகமானது எத்தனையோ ஆண்டு காலங்கள், எத்தனையோ நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் கடந்து எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ போர்களை எல்லாம் சந்தித்து இன்னைக்கு வரைக்கும் நம்முடைய கைகள்ல இந்த புஸ்தகம் வந்து இருக்குது. இந்த தேவனுடைய வார்த்தையை ஒருவராலும் அழிக்கவே முடியாது. அது தேவன் இந்த வார்த்தைகளை பாதுகாத்து வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல இந்த புஸ்தகம் என்பது, இந்த பைபிள் வந்து முதல்ல விண்வெளிக்கு எடுத்து செல்லப்பட்ட புஸ்தகமும் பரிசுத்த வேதாகமம் தான். உலகத்துல வர எந்த புஸ்தகமும் கிடையாது. இந்த புஸ்தகம் வந்து 1968 அந்த ஆண்டுல அப்பல்லோ
8 என்கிற விண்கலத்துல இந்த புத்தகத்தை எடுத்துட்டு போறாங்க. எடுத்துட்டு போய் ஆதியாகமம் 1வது அதிகாரத்தினுடைய 1வது வசனத்தை வந்து வாசிக்கிறாங்க. அப்ப எல்லா விஞ்ஞானிகளுக்கும் தெரியும், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் என்பதாக அவர்கள் நம்புகிறார்கள், விசுவாசிக்கிறார்கள். அதே போல உலகத்துல முதலாக பிரஸ்ல பிரிண்ட் செய்யப்பட்ட புஸ்தகமும் நம்முடைய பரிசுத்த வேதாகமம் தான். இப்படியாக நிறைய விஷயங்கள் பரிசுத்த வேதாகமத்தை குறித்து சொல்லிக்கொண்டே போக முடியும். அடுத்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். இந்த 28வது வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். இங்க பாருங்க, ஆண்டவர் வந்து 26ல இருந்து சொல்றாரு, அவருடைய சாயலாக சிருஷ்டிக்கிறாரு. அடுத்து ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டிக்கிறாரு. அடுத்த வசனமே சொல்லுது, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா 2வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் போது ஆதாமுக்கு இன்னும் ஏற்ற துணை வர இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கும். ஆக இந்த 1வது அதிகாரத்திற்கும் 2வது அதிகாரத்திற்கும் ஒரு சில வசனங்கள் வந்து மாறி இருக்கிறது என்பதாக வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். அது நமக்கு படிக்கும் போதே தெளிவாக வெளிப்படையாக தெரிகிறது. 2வது அதிகாரத்துல 7வது வசனத்துலதான் வந்து தேவன் வந்து மனுஷனை பூமியினுடைய மண்ணில உருவாக்கினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த தெளிவான விளக்கம் 1வது அதிகாரத்துல இல்லை. ஆக ஒரு சில மிஸ்பிரிண்டிங்ஸ் இருக்குது. இது வந்து மாற்ற முடியாது. இதெல்லாம் நாம் தெளிவாக புரிந்து படித்தால்தான் நமக்கு அந்த வேதாகமத்தினுடைய வெளிச்சம் நமக்கு கிடைக்கும். அதோடைய சாராம்சம் என்ன என்பது நமக்கு புரியும். சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 28வது வசனத்துல ஆண்டவர் வந்து என்ன சொல்றாரு, அவர்களை நோக்கி, யாரை நோக்கி? ஆதாமையும் ஏவாளையும் நோக்கி சொல்றாரு, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்க, அதை கீழ்ப்படுத்துங்க, சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்க, ஆட்சி செய்யுங்கன்னு சொல்றாரு. அப்போ தேவன் வந்து படைத்த சகல ஜீவராசிகளும் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கீழ்ப்படிந்து இருந்தது. இப்ப ஆகாயத்துல ஒரு பறவை பறக்குது அப்படின்னா ஆதாம் வந்து அதுக்கு ஒரு கட்டளை இட்டு கூப்பிட்டாருன்னா அது உடனே ஆதாம் கிட்ட வந்துடும். ஸோ அப்படியாக ஒரு 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 டிவைன் கனெக்டிவிட்டி வந்து ஹியூமனுக்கும் தேவன் படைத்த எல்லா சிருஷ்டிப்புக்குள்ளும் இடையிலும் இருந்ததாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படியாக நடமாடுகிற ஜீவ சந்துக்கள் அவர் சொன்னா எல்லாமே கீழ்ப்படியும். அவர் சொன்னால் அவருடைய கட்டளைக்கு அது கீழ்ப்படியும் என்பதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல அடுத்த வசனம் வாசிக்கும் போது, பின்பு தேவன், இதோ பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகல பூண்டுகளையும் விதை தரும் கனி மரங்களையும் சகல பூண்டுகளையும் விதை தரும் கனி மரங்களாகிய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன், அவைகள் உங்களுக்கு ஆகாரமா இருக்க கடவுது. இப்ப இங்க ஆகாரத்தை கொடுக்கிறார். இந்த ஆதியாகமம் 1வது அதிகாரத்துல மனுஷன் மாத்திரம் இல்ல, படைக்கப்பட்ட எல்லா ஜீவராசிகளும் ஊர்ந்து போகிற பூச்சி புழு முதற்கொண்டு எல்லாமே வந்து வெஜிடேரியனாக தான் இருந்தது. அந்த 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 காலத்துல நெருப்பு இல்லை, சமைப்பதற்கான காரியங்கள் எல்லாம் எதுவுமே கிடையாது. அவர்கள் வந்து ஆண்டவர் கொடுத்த இந்த கீரை வகைகள், பழங்கள், காய்கள், கனிகளை தான் அவர்கள் உண்டு வாழ்ந்தார்கள். அப்போ காலங்கள் செல்ல செல்ல பாவம் வந்து பூமியில வந்த பிறகு தேவனுடைய சாபத்தின் காரணமாக பூமியினுடைய கால சூழ்நிலைகள் எல்லாம் மாறி மனுஷனுடைய சரீரமானது அந்த காலநிலைக்கு ஏற்றாற் போல தாங்குவதற்கு மாமிசம் உணவு வந்து தேவைப்பட்டது.
அது நம்ம படிக்கும்போது வரும் வசனங்கள்ல கர்த்தரே சொல்லுவார், மாமிசத்தை வந்து சாப்பிட சொல்லுவார். இப்படியாக இந்த அதிகாரம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். பாருங்க, இந்த பூமியானது எத்தனை விஷயத்தை அடக்கி இருக்கிறது என்று பார்க்கும்போது 5 பூதங்கள் என்று சொல்லுவாங்க இல்லையா? நீர், நிலம், காற்று, ஆகாயம், நெருப்பு. சோ இந்த எல்லா விஷயத்தையுமே மனுஷனுக்குள்ள கர்த்தர் வைத்திருக்கிறார். தேவன் படைத்த இந்த மனுஷனுடைய சரீரமானது உலகத்துல இருக்கக்கூடிய இந்த மண்ணிலிருந்து தான் தேவன் படைத்தார். அப்போ மண்ணுல என்னென்ன சத்துக்கள் இருக்கிறதோ, மண்ணுல என்னென்ன அறிவியல் ரீதியான காரியங்கள் எல்லாமே இருக்கிறதோ, அது எல்லாம் மனிதனுடைய உடலில் இருக்கிறது என்று சொல்லி விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு பிக்சர் ஒன்று நான் ஷேர் பண்றேன். அந்த பிக்சர்ல வந்து ஒரு சின்ன விளக்கம் இருக்கும். மனுஷனுடைய உடல்ல பாருங்க, ஹியூமன் பாடி இன்கிரீடியன்ஸ் சொல்லி போட்டிருக்கிறது. 65% வந்து ஆக்சிஜன் இருக்கு, 18.5% கார்பன் இருக்கிறது, 9.5% ஹைட்ரோஜன் இருக்கிறது, 3.3% நைட்ரஜன் இருக்கிறது. ஆக என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ தாசர்களே, இந்த தேவனுடைய சிருஷ்டிப்பாகிய நாம், மனிதர்களாகிய நாம் எவ்வளவு அழகாக அறிவியல் ரீதியாக அந்த மண்ணோடும் பூமியில இருக்கிற எலமெண்ட்ஸோடும் ஒத்து போறோம் பாத்தீங்களா? இதை விட வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவியல் ஆதாரம் நமக்கு வேற வேண்டியது இல்லை. இந்த விஷயத்த ஒரு மனுஷனுடைய உடம்புக்குள்ள ஆக்சிஜன் இருக்கு. அந்த ஆக்சிஜன் இல்லைன்னா மனுஷனால உயிர் வாழ முடியாது. இது மாத்திரமல்ல, இப்ப நான் உங்களுக்கு பிக்சர்ல காண்பித்த அந்த காரியங்கள் மாத்திரமல்ல, உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 42 வகையான எலமெண்ட்ஸ் மனுஷனுடைய உடம்புல இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு சொல்லி நான் இப்ப உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். முதலாவது வந்து ஹைட்ரோஜன், இரண்டாவது ஆக்சிஜன், கார்பன், நைட்ரோஜன், கால்சியம், பாஸ்பரஸ், சல்பர், சோடியம், பொட்டாசியம், குளோரின், மெக்னீசியம், சிலிக்கான், புளோரின், அயன், ஜிங்க், ருபீடியம், ஸ்ட்ரோண்டியம், புரோமியம், அப்புறம் அலுமினியம், காப்பர், லெட்டு, கேட்மியம், போரான், மெக்னீசியம், நிக்கல், லித்தியம், அயோடின், டின், ஈவன் கோல்டு, இப்படியாக இன்னும் நிறைய இருக்குது. 42 வகையான தனிமங்கள் மனிதனுடைய உடம்புல இருக்குது என்று சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். இந்த காரியத்தை எல்லாம் நம்ம ஒவ்வொன்றாக நம்ம படிக்கும்போது கெமிஸ்ட்ரி, வேதியியல் சம்பந்தமான காரியங்கள் இதுல இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு கால்சியத்தை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேனே, மன்னிக்கிறோம். இந்த கால்சியம் என்பது மனுஷனுக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு அத்தியாவசியமான ஒரு ஊட்டச்சத்து. இந்த கால்சியம் எதற்கு உதவுகிறதுனா, பற்களையும் எலும்புகளையும் உறுதிப்படுத்துவதற்காக உதவுகிறது. இத்தனை வகையான தனிமங்களையும் இத்தனை வகையான சத்துக்களையும் தேவன் மண்ணுல வைத்திருக்கிறார். மண்ணுல இருந்துதான் அந்த மண் ப்ரொடியூஸ் பண்ணுகிற கனிகளா இருக்கட்டும், காய்களா இருக்கட்டும், கீரை வகைகளா இருக்கட்டும், அவைகள் எல்லாவற்றிற்குமே சத்து வந்து போகுது. அந்த சத்தை உட்கொள்ளும் போதுதான் மனுஷனுக்கு தேவையான ஊட்டச்சத்து காரியங்கள் வந்து கிடைக்கிறது.
அப்ப பாருங்க, இந்த இத்தனை விஷயங்கள் இருக்குது. இந்த 29வது வசனத்துல கர்த்தர் வந்து அவ்வளவு அழகா தெள்ள தெளிவா பிளான் பண்ணி அந்த பாடிக்கு, ஹியூமன் பாடிக்கு, அந்த சீதோஷ்ண நிலைக்கு, அவனுடைய சத்துக்கு என்னென்ன தேவை என்பதை கரெக்டா கால்குலேட் பண்ணி அத்தனை சத்துக்களையும் அத்தனை என்ன சொல்றது, ஒரு மெடிசன்ஸையும் அந்த செடிகள்ல, பழங்கள்ல தேவன் கொடுத்திருந்தார். இன்னைக்கு கூட மருத்துவ துறையில, சித்த மருத்துவ துறையில இந்த மூலிகைகளை கொண்டு நிறைய மருந்துகளை வந்து தயாரிக்கிறாங்க. அப்போ இயற்கையாகவே தேவனுக்கு தெரியும் இந்தந்த உணவுகள் இந்தந்த வியாதிக்கு, இந்தந்த விஷயங்களுக்கு மனுஷனுக்கு தேவை என்பதாக. நான் கால்சியத்தை சொன்னேன். இப்ப கால்சியம் வந்து எதற்கு தேவைன்னா எலும்பை உறுதிப்படுத்துவதற்கு. அந்த எலும்பு வந்து தேவன் வந்து அந்த சிருஷ்டிப்பின் காரியத்தை நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அழகா விளக்கி சொல்றேன். இதுல வந்து என்னுடைய ஒரு சின்ன ஒரு ஆராய்ச்சி ஒண்ணு இருக்குது. நான் அந்த ஆராய்ச்சி காரியத்தை இப்ப நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதலாவது ஒரு சின்ன இமேஜின் பண்ணி பாருங்க. தேவன் வந்து மண்ணை எடுக்கிறாரு. மண்ணை எடுத்து ஒரு உருவத்தை, அவரை போலவே ஒரு உருவத்தை செய்கிறாரு. 2வது அதிகாரம் 7வது வசனத்தை நம்ம வாசிப்போம். அதற்கு முன்பாக நான் உங்களுக்கு ஒரு சின்ன விளக்கம் கொடுக்குறேன். அப்போ ஜீவ சுவாசத்தை நாசியில தேவன் ஊதின உடனே அந்த மண்ணானது என்னவா மாறிடுச்சு? ஒரு உயிருள்ள ஒரு ஜடமானது, உயிருள்ள ஒரு விஷயமாய் மாறிடுச்சு. அப்போ நமக்கு தெரிந்து மனுஷ உடம்புல என்னென்ன இருக்கு? முக்கியமானது வந்து சதை, தசை நார்கள், நரம்பு, எலும்பு. இந்த 3 காரியத்தை நம்ம பார்ப்போம். இந்த சதையை மாத்திரம் தேவன் படைச்சிருந்தாரு அப்படின்னு நீங்க ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க. ஒரு சதையானது வந்து இப்போ என்ன சொல்றது, இப்போ ஒரு ஆட்டினுடைய தொடை இருக்குது. அதுல நீங்க எலும்பு எடுத்துட்டீங்கன்னா அதோடைய தொடையே இருந்தாலும் கூட அதால வந்து என்ன பண்ண முடியாது, ஸ்டபனா நிக்க முடியாது. தேவன் பாருங்க எவ்வளவு மைன்யூட்டா, எவ்வளவு அழகா சிந்திச்சு ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சிருக்கிறாரு பாருங்களேன். அப்ப அந்த எலும்பு தான் என்ன பண்ணுது, இடையில நின்று அந்த சதைகளுக்கெல்லாம் ஒரு வலுவை கொடுத்து அந்த சதையை, அந்த அந்த உருவத்தை நிற்க செய்கிறது. நிற்பதற்கும், நடப்பதற்கும், அமருவதற்கும் எல்லாவற்றிற்கும் எலும்பு வந்து ரொம்ப முக்கியம். அப்ப அந்த எலும்பு இந்த காலத்துல மிகவும் வயதானவர்களுக்கு அந்த மூட்டு எலும்பு தேய்மானம் வருகிறது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா கால்சியம் டெபிஷியன்சி, உங்களுக்கு தெரியும். அப்ப அதுக்குதான் இன்னைக்கு கால்சியம் டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. ஆனா அந்த காலத்திலேயே கர்த்தர் வந்து அந்த கால்சிய சத்தை வந்து எல்லா இந்த காய்கள்ல, கனிகள்ல கொடுத்திருந்தார். இன்னைக்கு கூட நீங்க ஒரு சில காய்கறிகள் எல்லாம் நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா இந்த சவுச்சவு, கேபேஜ் இதுல எல்லாம் வந்து கால்சியம் அதிகமா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே போல மில்க் ப்ராடக்ட்ல, பால்ல வந்து கால்சியம் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, கர்த்தர் மனுஷனுக்கு தேவையானது என்னென்ன என்பதை யோசிச்சு எவ்வளவு யோசிச்சிருப்பாரு பாருங்க. எவ்வளவு யோசிச்சு, எவ்வளவு டிஸ்கஸ் பண்ணி ஒரு போர்ட் மீட்டிங் நடந்திருக்கும். அவரு எப்பவுமே தேவன் வந்து சிருஷ்டிக்கிறாரு, தனியா செய்வாரு எல்லாமே அவருடைய டிசிஷன் தான். ஆனாலும் ஆலோசனை பண்ணி இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமான்னு கேட்டிருப்பாரு அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன். அப்படி கேட்டிருப்பாருன்னு சொல்லி அப்ப கேட்டு அழகா வந்து செய்திருக்கிறார். அதே போல நரம்பு, இந்த நரம்பு வந்து அசைவுகளுக்கு தேவன் வைத்திருக்கிறார். அப்படி பார்க்கும்போது சரீரத்துல இருக்கிற இது தலையில இருந்து பாதம் வரைக்கும் ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் வந்து அழகாய் சிருஷ்டித்திருக்கிறார். உண்ணுகிற உணவு வந்து இந்த உணவு குழாய்கள் மூலமா வயிற்றுல போகணும், டைஜஷன் ஆகணும். ஸோ ஹார்ட் இருக்கு, ஹார்ட் வந்து ரத்தத்தை பம்ப் பண்ணணும். இப்படியாக எவ்வளவு யோசிச்சு பாருங்க. சரி, அப்போ இந்த காரியங்களை எல்லாம் ஒரு சின்ன வெளிப்பாடு கர்த்தர் கொடுத்தாரு. நான் அதுதான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்றேன்னு சொன்னேன். இந்த ரத்தம் என்கிற கான்செப்ட் வந்து தேவன் வந்து ஆதியில ஆதாமை படைக்கும் போதே இருந்ததா,
அல்லது பாவத்திற்கு பின்பாக மனுஷனுடைய சரீரத்துல அந்த ரத்தமானது ஊறினதா என்பது தெரியாது. இதை குறித்து ஒரு சின்ன ஆராய்ச்சி நான் செய்து கொண்டிருக்கும் போது ஒரு சில வெளிப்பாடுகளை கர்த்தர் கொடுத்தார். இப்போ வசனத்தை வைத்து நாம் பார்க்கும்போது பிந்தின ஆதாம் கர்த்தராக இயேசு கிறிஸ்து என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். அப்போ தேவ சாயல் என்பது என்ன என்று நீங்க பார்க்கும்போது, ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது, தேவனுடைய சாயல் அவரும் ஒரு விதமான மாம்ச ரூபத்துல இருக்கிறார் என்பதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மாம்ச ரூபம் என்பது என்னுடைய தியாலஜிக்கல் நாலேஜுக்கு எட்டுனதை நான் உங்களுக்கு சொல்றேன். தேவனாகிய நம்முடைய கர்த்தர் அந்த சிலுவையில பாடுகளை அனுபவித்து ரத்தத்தை எல்லாம் சிந்தின பிறகு அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழும்புகிறார். அவர் எலும்போடும் சதையோடும் தான் சீஷர்களுக்கு காட்சி கொடுக்கிறார். அப்போ வந்தது ஏதோ ஒரு ஆவி என்று சொல்லி சீஷர்கள்லாம் பயப்படுறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, யாரை பார்த்து, டவுட்டிங் தாமஸை பார்த்து சொல்றாரு, தோமாவே நீ இந்த காயங்கள்ல உன்னுடைய விரலை விட்டு பாரு அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஒரு சில விளக்கங்கள் என்னன்னா, அந்த மகிமை அடைந்த சாயலுக்கும் தேவன் ஆதியில சிருஷ்டித்த ஆதாமுடைய சாயலுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கிறது என்பதாக என்னுடைய சின்ன ஒரு புரிதல். இது சரியாக இருந்தது என்று சொன்னால் நீங்க ஏற்றுக்கொள்ளலாம், தவறு பிழை என்று சொன்னால் நீங்க பிறகு சொல்லுங்க, அதை குறித்து நம்ம பேசுவோம். அப்போ அந்த மகிமை அடைந்த தேவகுமாருடைய சாயல் அந்த சரீரத்துல ரத்தம் என்பது இல்லை. சோ இந்த ரத்தம் என்கிற கான்செப்ட் அக்கார்டிங் டு மை ரிசர்ச், என்னுடைய வெளிப்பாடு, எனக்கு தேவன் கொடுத்த வெளிப்பாடு, என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் படி, அந்த ஃபர்பிடன் ஃப்ரூட்டை சாப்பிட்ட பிறகு தேவ சாயலை ஆதாமும் ஏவாளும் இழந்த பிறகு இப்ப இருக்கிற அந்த மனித சாயல் இருக்கிறதே, அதற்கு அவர்கள் டிரான்ஸ்பர் ஆன பிறகுதான் உடம்புல அந்த ரத்தம் என்கிற காரியம் வந்திருக்க வேண்டும், முடியும் என்பதாக என்னுடைய புரிதல் இருக்கிறது. இதை குறித்து நம்ம பிறகு பேசலாம், நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன்னா தேவன் படைத்த அந்த சரீரத்துல ரத்தம் என்பது இருப்பதற்கான ஆதாரங்கள், சாத்தியக்கூறுகள் இருக்குதான்னு எனக்கு தெரியல. என்னுடைய மூளைக்கு அது எட்டல. ஏன்னா தேவன் எப்படி படைத்தாரு? அவருடைய சாயலாகி படைத்தார். அவர் எப்படி இருக்கிறார்? ஆவியாக இருக்கிறார். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். சரி சரி, இது நம்ம பேசுற நிறைய விளக்கங்கள் கொடுத்து கொண்டே போக முடியும். இந்த 29ஆம் வசனத்துல அந்த உணவு சம்பந்தமான காரியங்களுக்கு நான் உங்களுக்கு உள்ள காரியங்களை நான் உங்களுக்கு சொன்னேன். ஓகே, அடுத்து 30ஆவது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, பூமியில் உள்ள சகல மிருக ஜீவன்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் பூமியின் மேல் ஊறும் பிராணிகள் எல்லாவற்றிற்கும் பசுமையான சகல பூண்டுகளையும் ஆகாரமாக கொடுத்தேன் என்றார். அது அப்படியே ஆயிடுச்சு. பசுமையான ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸ், ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸ், சகல விதமான ஊறும் பிராணிகளுக்கும் கூட, இன்னைக்கு இருக்கிற சின்ன சின்ன பூச்சி, புழு, பூரான் உட்பட எல்லாமே வெஜிடேரியன் தான் இருக்கு. எல்லாவற்றுக்கும் தேவன் இந்த உணவை தான் கொடுத்திருந்தார். அப்போ என்னைக்கு பாவம் தேவன் பூமியை சபிச்சாரோ அதன் பிறகுதான் ஒவ்வொரு அந்த பூச்சியாகட்டும், புழுவா இருக்கட்டும், அந்த சுத்தமா இருந்த அந்த தேவன் படைத்த காலத்துல அசுத்தம் சுத்தம்னு தேவன் மிருகங்களையா இருக்கட்டும் படைத்த எதையுமே அவர் பிரிக்கல. நோவா காலத்துலதான் பிரிக்கிறார். அப்போ இதற்கு இந்த படைத்த காலத்திற்கும் ஃபர்பிடன் ஃப்ரூட் ஏவாள் சாப்பிட்டு பாவத்துல விழுந்த பிறகு தேவன் சபிச்ச பிறகு நடந்த சம்பவத்திற்கும் இடைப்பட்ட விஷயங்கள் ஏதோ நடந்திருக்கிறது. அதன் பிறகுதான் பூமியில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் சபிக்கப்பட்டதுனால நல்லா இருந்த எல்லா பூச்சியா இருக்கட்டும், புழுவா இருக்கட்டும், அதெல்லாம் விஷங்களாய் மாறினது என்பதாக நான் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதாக என்னுடைய புரிதல் இருக்கிறது. இப்ப சகல விதமான ஊரும் பிராணிகள் அப்படின்னும் போது நீங்க
ஒரு விஷப்பூச்சி ஒண்ணு இருக்குல்ல, பூரான்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு இங்கிலீஷ்ல வந்து ஆஹ், ஒரு இங்கிலீஷ்ல ஒரு வேர்டு அது நான் மறந்துட்டேன். சோ இன்னைக்கு வந்து அது ஒரு விஷப்பூச்சியா கருதப்படுகிறது. ஆனால் தேவன் படைத்த காலத்துல அது வந்து விஷப்பூச்சி கிடையாது. அதற்கும் ஒரு திட்டத்தை தேவன் வச்சிருந்தார். அப்ப அதற்கான உணவும் வந்து வெஜிடபிளா தான் இருந்தது. இப்படிதான் தேவன் வைத்திருந்தார். அது பாவம் சாபம் வந்த பிறகு அந்த படைப்பு எல்லாமே என்னவாயிடுச்சு, மனிதனுக்கு விரோதமாய் மாறி விஷமாய் மாறிவிட்டது என்பதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இப்படிதான் தேவன் ஒவ்வொரு விஷயத்தையும் எவ்வளவு நுணுக்கமா யோசித்து ஆராய்ந்து செய்திருக்கிறார் பாருங்க. ஆஹ் அந்த சாபம் வருவதற்கு முன்பாக எல்லாமே வந்து பரிசுத்தமா இருந்தது. ஒரு ஆவியினுடைய உலகமாய் இருந்தது பூமி. ஆதாமும் ஏவாளும் தேவர்களைப் போல, அதாவது ஆவியான ஒரு சாயல்ல சரீரத்தோடு எலும்போடு இருந்தார்கள். ரத்தம் இருந்ததா என்று கேட்டால் இல்லை என்பதுதான் என்னுடைய பதிலாய் இருக்கும். சரி, அடுத்த வசனம் 30வது வசனம் வாசிக்கும் போது, பூமியில் உள்ள சகல மிருக ஜீவன்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் பூமியின் மேல் ஊறும் பிராணிகள் எல்லாவற்றிற்கும் பசுமையான சகல பூண்டுகளையும் ஆகாரமாக கொடுத்தேன் என்றார். அது அப்படியே ஆயிற்று. ஓகே, அடுத்து கடைசியான வசனம். அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாயிருந்தது. சாயங்காலமும் விடியற்காலமுமாகி 6ஆம் நாள் ஆயிற்று. இந்த 6 நாட்களுக்குள்ள தேவன் எல்லாத்தையும் அழகா படைத்து சிருஷ்டித்து முடிச்சிட்டார். அப்போ அவருடைய சிந்தையில, அவருடைய ப்ளூ பிரிண்ட்ல, அவருடைய திட்டத்துல என்னென்ன இருந்ததோ எல்லாவற்றையும் அழகாய் நேர்த்தியாய் கர்த்தர் செய்து முடித்து விட்டார். சரி, அடுத்த அதிகாரத்தை நாம் அடுத்த வகுப்புல நம்ம பார்க்க இருக்கிறோம். நிச்சயமா இந்த வகுப்பு உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும். ஒரு சில புதிய காரியங்களை நீங்க அறிந்திருப்பீங்க என்று நான் விசுவாசிக்கிறேன். இப்போதும் இந்த வகுப்பினுடைய இறுதி கட்டத்துக்கு நம்ம வந்துட்டோம். இன்னைக்கு வசனங்கள் குறைவா இருந்ததுனால நான் இதோடு நான் முடிக்க விரும்புகிறேன். ஒரு சிறிய ஜபத்தை செய்து நாம் இந்த வேத பாட வகுப்பை நாம் முடிக்கலாம். ஜபம் செய்து முடித்த பிறகு, ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ண பிறகு ஒரு சில காரியங்களை நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். தயவாய் நீங்க இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய சந்தேகங்கள் ஏதாவது இருந்தாலும் கூட நீங்க என்ன கேட்கலாம். ஒரு சின்ன டிஸ்கஷன் ஒரு 10 நிமிடம் இருக்கும். ஆகவே யாரும் லெஃப்ட் ஆக வேண்டாம், இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஜெபிப்போம். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கலாம். எங்களை மிகவும் நேசிக்கிற சிவனோட நல்ல பிதாவே, நமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, வாசித்த வசனங்களையும் ஆண்டவரே நீர் பேசின காரியங்களையும் கர்த்தாவே நாங்கள் மிகவும் விரும்புகிறோம், அட்மைர் செய்கிறோம். கர்த்தாவே, இன்னும் வரும் காலங்கள்ல அநேக காரியங்களை, வெளிப்பாடுகளை தந்து கர்த்தர் பேச வேண்டும் என்று நான் செபிக்கிறேன். கர்த்தாவே, உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்ல வேண்டும் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பா, இதையும் கூட்டியோ குறைத்தோ சொல்லிவிடாதபடிக்கு, எங்களுடைய சுயம் முன்பாக வராதபடிக்கு நீர் பெருகவும், கர்த்தாவே நாங்கள் சிறுகவும் கர்த்தர் உதவி செய்வீராக. கேட்ட வசனங்களுக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. ஒவ்வொருவரையும் கர்த்தாவே, இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவதாசர்களையும் அவருடைய குடும்பத்தாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. விசேஷமாய் ரவன் காளையப்பன் ஐயாவை அவருடைய குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து கர்த்தர் பெருக செய்யுங்கப்பா. அடியனையும் ஆசீர்வதிங்க. பெரிய காரியங்களை செய்ய கர்த்தர் உதவி செய்யுங்க. எல்லா துதியும் கடன் மகிமையும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் பாஸ்டர். God bless you all. Thank you. Praise the Lord, Pastor.